அனைவருக்கும் வணக்கம். இப்போ 15 வயசுக்குள்ள குழந்தைகள் வைத்திருக்கும் பெண்மணிகள் இந்த வீடியோவை அவசியம் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உடனடியாக இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும். கிறுக்குத்தனமாக இவன் என்னமோ சொல்கிறான், அப்படியெல்லாம் இருக்காது, அறிவியல் வளர்ந்துருச்சு அப்படி இப்படின்ட்டு வேறு ஏதாவது சப்பக்கட்டு, என் பையன் அப்படி இருக்க மாட்டா, என் பொண்ணு அப்படி இருக்காது, இப்படின்னெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு குழந்தைகளை இந்த கஞ்சா குடிக்கிற மாதிரியும் சாராயம் குடிக்கிறவங்க எப்படி, இதுக்கு அதே பரவாயில்ல. அதில் என்ன பண்ண போகிறாங்களோ, ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு என்ன பண்ண போகிறானோ, சாராயம் குடிச்சிட்டு என்ன செய்ய போகிறானோ, அந்த செயல்களைத்தான் இந்த பழக்கம் இப்போ நான் சொல்ல போகிற பழக்கம் குழந்தைகளுக்கு வரப்போகுது. இனி வருங்காலத்தில் ஒரு கேடுகட்ட சமுதாயம் தான் உருவாக போகுது. ரொம்ப சிரமம். அடுத்த ஜெனரேஷனில் சமாளிக்கிறது மிக மிக சிரமம் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாகவே நான் இப்போ உங்களுக்கு விளக்கிடுறேன். பிறந்ததிலிருந்து குழந்தையாக இருந்து வளர வளர மூளை பழக்கப்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு இப்போ ஒரு புகைப்பழக்கம் இருக்குது, சாராயம் குடிக்கிறது இருக்குது, இன்னும் காஃபி குடிக்கிறது இருக்குது, காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது அது ஒரு பழக்கம், நிறைய சாப்பிட்டுட்டு போகிறது அது ஒரு பழக்கம். இதெல்லாம் மூளைக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு செயலை செய்யும்போது அந்த மூளை அதுக்கு பழகி போயிடுது. அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது சாதாரண விஷயம் தெரியும். தினசரி காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், அது பழக்கப்படுத்திடுறோம். திடீர்னு காப்பி நிறுத்தினா என்ன ஆகுது, மண்டை வலி வருது. இதுக்கு என்ன காரணம், அந்த பழக்கத்தை இருந்து மாறுபட்டு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு காஃபி சாப்பிட்றோம். அது இல்லைங்கும்போது மூளை அதுக்கு உடம்புக்கு செய்திகள் அனுப்பி அதை கேட்குது. அப்போ பலவித ரசாயன மாற்றங்கள் உடலுக்குள்ளே நடைபெற ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன காரணம், மூளை பழக்கப்படுத்தி நம்ம வச்சுருக்கிறதுனால தான். இப்போது விஷயத்துக்கு வருவோம். ரீல்ஸ் அப்படின்னு போட்டு 1 நிமிஷம் வீடியோ, அதே போல் யூடியூப்பில் அந்த இன்ஸ்டாகிராம் தான் மிகப்பெரிய ஒரு நச்சுக்கொல்லி அப்படின்னு கூட சொல்லலாம். மிக மோசமான அப்ளிகேஷன் அந்த இன்ஸ்டாகிராம் தான். அதில் பொருள்களை விற்பனை பண்ணுறேன்ட்டு ஏமாத்துறவங்க அதில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதுபோக கெட்ட விஷயங்களை இந்த குத்தாட்டம் போட்டு கல்ச்சர் சீர்கேடுகள், கலாச்சார சீரழிவுகளை உருவாக்குறவங்க அதில் தான் இருக்கிறாங்க. அதே போல் இதுபோல் விஷயங்களை முதல்ல 1 நிமிஷத்து வீடியோவை வழங்கினது இன்ஸ்டாகிராம் தான். அதிலிருந்து தான் மற்ற அப்ளிகேஷன் எல்லாம் அதை காப்பி அடித்து செஞ்சாங்க. அப்படிங்கும்போது முதல் நச்சு இந்த இன்ஸ்டாகிராம், அதில் வரக்கூடிய ரீல்ஸ். அதில் என்ன அப்படி இருக்குது, ரீல்ஸ் தானே பார்த்துட்டு நகர்த்திக்கிட்டே இருக்கிறோம், இதில் என்ன ஆகி போயிடுது. அப்படிங்கும்போது அங்கே தான் விஷயம் பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது 1 நிமிஷம் வீடியோவோடு நீங்கள் ஒரு 45 செகண்ட் முழுசுமே பார்த்துருவீங்க. அது திரும்பி திரும்பி ஓடிட்டுருக்கும். அது ஒரு தடவை பார்ப்பீங்க, அடுத்தது விரலை வச்சு இப்படி நகர்த்துனா மேலே போயிடும், அடுத்த வீடியோ வரும், அது 1 நிமிஷம். இப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பீங்க. நேரம் போகிறது தெரியாது, எவ்வளோ நேரம் அதில் போச்சுன்னே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காமல் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதுதான் மிகப்பெரிய ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, 1 நிமிஷத்துக்குள்ளே மூளையை பழக்கிடுறோம் போர் அடிக்கிற மாதிரி. 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுதுன்னா அது மூளைக்கு சலிப்பாயிரும். அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இந்த ரீல்ஸ் உருவாக்கி கொடுக்கும். தொடர்ந்து 5 வருஷம் 10 வருஷம் இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஏற்கனவே எல்லாம் மைண்ட் செட் ஆகியிருப்பீங்க நிறைய பேர். அதிலிருந்து நீ வெளியே வர்றது அவ்வளோ சாமானியமான விஷயமா எனக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ குற்றங்களும் பலவித எமோஷனான, அதாவது வெறி பிடிச்ச ஒரு மிருகங்களை, ஒரு வெறி நாய், அதை என்ன சொல்கிறது, வெறி நாய் கடிங்கிறாங்களா, அந்த மாதிரி நாய்க்கு ஈக்குவலாக மனிதர்கள் கொக்கரித்து ஆர்ப்பரித்து பண்ணுற கலாட்டாக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பொறுமையை இழப்பதற்கு காரணம் அந்த பொறுமையை இழக்க வச்சிரும். 1 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா பொறுமையை இழந்துருவாங்க. அடுத்தது அதை பார்க்க முடியாது, வேற ஒன்றுக்கு தாவுது மனசு. அதை 1 நிமிஷத்துலேயே ஒரு பொருளை சலிப்படைய வைக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம மூளைக்கு நம்மளே பழக்கப்படுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி இது சரி மொபைலில் ஃபோனில் பார்க்குறாங்க எல்லாம். அது நகர்த்தி போட்டோம்னா இல்லை கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, ஒன்றும் இல்லை, மூளை தேடுற அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைங்க படிப்பு இதில் இந்த ரீல்ஸில் பழகிட்ட குழந்தைகளுக்கு கையில் மொபைலை கொடுத்து எல்லாம் இப்போ ரீல்ஸை நகர்த்தி பின்னாடி ஒரு கேக்கான்னு ஒரு சிரித்து ஒவ்வொரு ரீல்ஸ் வந்துட்டுருக்கும். அதை நீங்களும் சேர்ந்துட்டு ஒரே சிரிப்பு திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கும்.
அதில் என்ன பார்க்குறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி கேட்டுட்ருக்கும். இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு பழக்கி விடும் பொழுது என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, சப்ஜெக்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே அங்கே டீச்சர் அந்த பாடம் எடுத்தாங்கன்னு வைங்க, மனம் சலிச்சு போயிடும். ஏன்னா இப்படி மைண்ட் செட் பண்ணியாச்சு. இது வந்து பழக்கப்படுத்தின மூளைக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது வேறு ஏதாவது தேடும். வேறு சப்ஜெக்ட் ஒன்று ஒரு நிமிஷம் கழித்து சயின்ஸ் எடுக்கணும், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கணும். அதனால தான் இந்த காலத்து பிள்ளைங்களை விளங்காமல் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது முதல்ல அடிப்படை உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஆபத்து. இப்படியே வந்து இவங்க இந்த வயசுலேருந்து ஒரு 5 வயசுலேருந்தே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு. 7, 8, 9, 10 இப்படி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இந்த விஷயங்களை பார்க்க ஆரம்பித்து இது மூளை வந்து பழக்கப்படுத்தி மிக கேவலமான ஒரு மைண்ட் செட்டை பண்ணி வச்சிட்ருக்கிறீங்க உங்களை அறியாமல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பழக்கம் மூளைக்கு பழக்கப்படுத்தி விட்டுட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு நிமிஷம் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா உங்கள் மேலே பாஞ்சு புறாண்டிடுவாங்க. இது மட்டும் உறுதியாக நடக்க போகுது வருங்காலத்தில். அதனால் வந்து இப்போவே குழந்தைகளை விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் நீங்கள் முதல்ல மாறணும். அதுக்கு பிறகு குழந்தைகளை மாற்றணும். இதெல்லாம் மொபைல் போனால் தீயில் தான் போட்டு எரிக்கணும். அந்த மாதிரி வந்து இப்போ நான்லாம் போடணும்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறேன் இது போன்ற வீடியோக்களில். அது வந்து உங்களுக்கு அப்படியே பொறுமையாக கேட்டு பழகுங்க. இந்த மாதிரி பெரிய வீடியோக்களை குழந்தைகளை பார்க்க வச்சிங்கன்னா, இப்போது 20 நிமிஷம் 30 நிமிஷம் உள்ள வீடியோக்கள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ ஹிஸ்டரி சேனல் இருக்குது, சயின்ஸ் சேனல் இருக்குது. அந்த மாதிரி இதை பழக்கப்படுத்தி விட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த நீண்ட நேரம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுமை வந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு. இந்த ஒரு நிமிஷத்தில் மாற்றி மாற்றி பல விஷயங்கள் வந்து வரிசையாக வரும். சம்மந்தம் இல்லாமல் காமெடி வரும், அப்புறம் க்ரைம் வரும், அப்புறம் இந்த கார்ட்டூன் சம்மந்தமான இதெல்லாம் வரும் மாற்றி மாற்றி. அப்புறம் இந்த கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல் காமெடிங்கிற பேரில் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மொபைல் ஃபோன்லேயே இப்போ எல்லாம் ஈஸியாக எல்லாம் செய்கிறதுனால அதுலேயே போட்டு வச்சுட்டு அதுக்கு ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய கேவலமான விஷயங்கள் தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற கீழ்த்தரமான விஷயங்களையெல்லாம் பப்ளிக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் கெட்டு போகிறதும் இல்லாமல் இந்த பழக்கங்கள் வேறு. அதனால் நம்ம முதல்ல இந்த அறிவியல் சேனல் நாசானுடைய பல சேனல் இருக்குது, அதை எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளை பார்த்து குழந்தைய கற்றுக்கும். அப்புறம் அப்படியே நம்ம வந்து இதை கற்றுக் கொடுத்தாலும் கூட படிக்கிற குழந்தைய அதை பார்த்துட்டு வந்து ஒரு கதையை உருட்டும். அந்த இதில் வந்து ரீல்ஸில் வந்து அதை ஒன்று பார்த்தேன் அப்படின்ட்டு உடனே பையன் திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த ரீல்ஸை போட்டு அது என்னென்னு தேடிட்டுருப்பான். இப்படி சுற்றியும் வந்து பல வித அரக்கர்கள் சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம குழந்தைய வளர்த்தி ஒரு அறிவுள்ள குழந்தைய அந்த சமுதாயத்தில் ஆக்கிறது வந்து குதிரை கொம்புங்கிறாங்கள அந்த மாதிரி தான். குதிரைக்கு கொம்பு முளைச்சாலும் முளைக்கும், இனிமேல் அறிவுள்ள குழந்தைய வளர்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு சமுதாயம் வந்துருச்சு. இப்போ அட்வைஸ் பண்ணணும்னா ஒரு 40 செகண்டுக்குள்ளே அட்வைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த காபி சாப்பிடுன்னு அதை ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்தது வேறு என்ன ஷார்ட்ஸ் ஓடுற மாதிரி தான் நீ வாழ்க்கை உணவுக்கு வந்து ஓட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து வந்துடும். இதை இப்போவே நீங்கள் விழிச்சுக்கலிங்கன்னா பின்னாடி ரத்த கண்ணீர் தான் விடணும், வேறு வழியே இல்லை. குழந்தைகள் நினச்சி ரத்த கண்ணீர் விடுறதுக்கு தண்ணியை தெளித்து விட்டுட்டு போக வேண்டியது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் நடக்க போது இந்த வீடியோவை நீங்கள் நினச்சிக்குவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து ஒரு லாங் வீடியோ போட்டு கையில் கொடுத்து பாருங்கள், அவன் எவ்வளோ நேரம் பார்க்குறான் குழந்தைங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. முழுசு உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்குதாங்கிறது அப்போவே தெரிஞ்சு போயிடும். நம்மளுடைய குழந்தையினுடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு இந்த ரீல்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் ஓடுற வீடியோக்கள் எல்லாம் இருக்குது. ஹிஸ்ட்ரி சேனலில் இந்த அனிமல் பிளானட்னு போட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று 40 நிமிஷம் எடுத்து கையில் கொடுத்து பாருங்கள், அது எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்களா. ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ரீல்ஸ்னால எஃபெக்ட் ஆகிருக்குது நம்ம குழந்தைக்கு. இது ஒரு மனநோய் மாதிரி தான், அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. இனி விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்னு போட்டு ஒரு பாடலில் வர்ற மாதிரி சொல்லி இது போன்ற விஷயங்களை ரொம்ப கவனம் எடுத்து உடனே செயல்படுத்தணும்னு கேட்டுட்டு அடுத்து இது போன்ற நம்முடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.